Hi viewers, இன்னைக்கு நான் செய்ய போற ஐட்டம் ஒரு தாய் ஐட்டம் ஹாட் பேசில் பொட்டேட்டோ ஸ்லிவர்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 200 கிராம், சர்க்கரை 5 கிராம், துளசி இலை 5 கிராம், லைட் சோயா சாஸ் 5 மில்லி, பஜ்ஜி மிளகாய் 20 கிராம், காய்ந்த துளசி இலை 1/4 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் விழுது 5 கிராம், பூண்டு 5 கிராம், டார்க் சோயா சாஸ் 5 மில்லி, பழுத்த சிவப்பு மிளகாய் 5 கிராம், சோளமாவு 15 கிராம், வெங்காயம் நறுக்கியது 30 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், சீசனிங் சாஸ் 5 மில்லி, எண்ணெய் 45 மில்லி, உப்பு தேவையான அளவு. இப்போ இது ஒரு புது டைப் ஆஃப் ஸ்டார்டர். இது ஒரு பொட்டேட்டோஸ் வச்சு யூஸ் பண்ற ஸ்டார்டர். இது நான் ஒரு ஃபேமஸ் தாய் ரெஸ்டாரண்ட்ல ஒரு தாய் ஷெஃப் கிட்ட இதை படிச்சேன். கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல பொட்டேட்டோ ரவுண்டல்ஸ்ன்னு வாங்க. இந்த மாதிரி ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கிழங்க வெட்டினோன்னா கொஞ்சம் தண்ணியில ஊற வச்ச பிறகு கார்ன்ஃபிளவர்ல ஒரு பேட்டர் செய்யணும். தண்ணி மிக்ஸ் போட்டு இப்போ இந்த பொட்டேட்டோ ரவுண்டல்ஸை கிழங்க இந்த மாதிரி ரவுண்டா வட்டமா கட் பண்ண பிறகு கார்ன்ஃபிளவர் பேட்டர்ல டிப் பண்ணி ஆட் பண்ண போறேன். கார்ன்ஃபிளவரை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி பேட்டர் ஃபார்ம் பண்ணி அதுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இந்த பக்கம் எண்ணெய் காயுது, டீப் ஃப்ரை பண்ணணும். எப்பொழுதுமே டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப பேனை க்ரௌட் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஆஃப் த ஆயில் கம்மியாயிடும். நிறைய பொரிக்கணும்னா ஒரு ஒயிட் பேன் இந்த மாதிரி எடுத்துட்டு நிறைய எண்ணெய் போட்டுட்டு அதுல பொரிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வேற ஃபிளேவர்ஸ் கொடுக்கும். ரெகுலரா கிழங்கு வாங்கி உருளைக்கிழங்கு பொடி மாசு பொட்டேட்டோ இந்த பொரியல் மாதிரி செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி வித்தியாசமா செய்யலாம். எல்லா ஐட்டம்ஸும் ஈஸிலி அவைலபிள். பொட்டேட்டோ ரவுண்டல்ஸ் பொட்டேட்டோ ஸ்லிவர்ஸை நான் அந்த கார்ன்ஃபிளவர் பேட்டர்ல டிப் பண்ணி பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தனியா எடுத்துட்டு அப்புறம் நான் தாளிக்க போறேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல ஸ்டார்டர் ஐட்டம்ஸ்ல தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல ஃபிளேவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா சைனீஸ் தாய் ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக சுலபமா வீட்லயே செய்யலாம். இப்போ இந்த ஃப்ரைட் பொட்டேட்டோ ஸ்லிவர்ஸை தாளிக்க போறேன். ஒரு டிபிக்கல் தாய் ஸ்டைல்ல தாளிக்க போறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ண உடனே நம்ம குயிக்கா ப்ரொசீட் பண்ணணும். பூண்டு ஆட் பண்றேன். எல்லாமே ரொம்ப ஃபைனா பொடியா சாப் பண்ணியிருக்கணும். பூண்டு, இந்த ரைப் ரெட் சில்லி பழுத்த மிளகா ஆட் பண்ணணும். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ண ரெகுலர் வெள்ளை வெங்காயம். இப்போ சில்லி பேஸ்ட் ஆட் பண்றேன். இந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல சோக் பண்ணி ஒரு விழுது மாதிரி ஆக்கிட்டு இந்த பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்றேன். இதெல்லாம் தான் ஆக்சுவல் ஃபிளேவர்ஸ். இதுக்கு ஸ்டாக் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் ஸ்டாக்குக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். இந்த காஞ்ச மிளகா விழுதுக்கு கொஞ்சம் ரா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். நல்ல அரோமா வரும், நல்ல ஸ்மெல் வரணும். இந்த ஸ்டேஜ்ல இப்போ சோயா சாஸ் 2 வெரைட்டிஸ் கிடைக்குது மார்க்கெட்ல. லைட் சோயா, டார்க் சோயா. நான் லைட் கொஞ்சம் ஆட் பண்றேன், டார்க் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த பஜ்ஜி மிளகா ஆட் பண்றேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம்.
இத தாய் குக்கிங்ல வந்து பனானா சில்லிஸ்னுவாங்க. பனானா சில்லிஸ் வேற எதுவும் கிடையாது, நம்ம ரெகுலர் பஜ்ஜி மிளகா, பஜ்ஜில எல்லாம் போட்டு செய்யறோமே அந்த மிளகா. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு வேரியேஷனுக்கு வந்து 3 சாசஸ் ஆட் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் சோயா, ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இந்த சாசஸ்லாம். இது டார்க் சோயா. சீசனிங் சாஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது, அதை ஆட் பண்றேன். ட்ரைட் பேசில் ஆட் பண்றேன். பேசில்ன்றது துளசி. தாய் பேசில் வந்து யூஸ்வலி நமக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்கலன்னா நம்ம ரெகுலர் துளசி எல்லாம் போடலாம். ட்ரைட் பேசில் மார்க்கெட்ல கிடைக்குது, அது கொஞ்சம் ஆட் பண்றேன்னா. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை எப்பொழுதும் ஆட் பண்ணும்பொழுது எல்லா ஃப்ளேவர்ஸும் நியூட்ரலைஸ் ஆகும். உப்பு, பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், ஏன்னா பஜ்ஜி மிளகா, பழுத்த மிளகா, பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பேஸ்டும் போயிருக்கு இதுல. இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை நான் இதுல ஆட் பண்ணி டாஸ் பண்ண போறேன். நீங்க எப்பொழுதுமே ஒரு ஐட்டம் செய்யும் போது கட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். இது டாஸ் பண்ணுறேன். இது டாஸ் பண்ற டைம் வந்து இந்த பேசில் லீவ்ஸ் இருக்கு, இந்த பேசில் லீவ்ஸை போட்டு டாஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து ஒரு பொட்டேட்டோ ஸ்லிவர்ஸும் ஈவனா இந்த ஸ்டார்டர்ல கோட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டில் சாதா ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா வேற மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அது மாதிரி ஃபுல் மீல் தாய் செய்யலைன்னா கூட ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், ஒரு மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நமக்கு சாப்பிட வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் சீசனிங் சாஸ் ஆட் பண்ண போறேன். இப்ப நேர்களே சுவையான தாய் ஹாட் பேசில் பொட்டேட்டோ ஸ்லிவர்ஸ் தயார். ஹாட் பேசில் உருளைக்கிழங்கு ஸ்லிவர்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 200 கிராம், சர்க்கரை 5 கிராம், துளசி இலை 5 கிராம், லைட் சோயா சாஸ் 5 மில்லி, பஜ்ஜி மிளகாய் 20 கிராம், காய்ந்த துளசி இலை 1/4 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் விழுது 5 கிராம், பூண்டு 5 கிராம், டார்க் சோயா சாஸ் 5 மில்லி, பழுத்த சிவப்பு மிளகாய் 5 கிராம், சோளமாவு 15 கிராம், வெங்காயம் நறுக்கியது 30 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், சீசனிங் சாஸ் 5 மில்லி, எண்ணெய் 45 மில்லி, உப்பு தேவையான அளவு. ஹாட் பேசில் உருளைக்கிழங்கு ஸ்லிவர்ஸ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சோளமாவு, சிறிதளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதில் உருளையாக நறுக்கிய உருளைக்கிழங்கை தோய்த்து காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய பூண்டு, பழுத்த மிளகாய் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் காய்ந்த மிளகாய் விழுது, சிறிதளவு தண்ணீர் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய பஜ்ஜி மிளகாயை சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அதில் சீசனிங் சாஸ், டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், காய்ந்த துளசி இலை, சர்க்கரை, உப்பு, மிளகுப்பொடி,
ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் பொரித்தெடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக டோஸ்ட் செய்யவும். பிறகு அதன் மேல் துளசி இலையை சேர்த்து நன்றாக டோஸ்ட் செய்து பரிமாறவும். ஹாட் பேசில் உருளைக்கிழங்கு ஸ்லிவர்ஸ் தயார்.